ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி நம்ம லேப் டெக்னீஷியன் ப்ரொஃபஷ்னலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் ஆஃப் கேபிலரி பிளட் கலெக்ஷன். இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே 2 டாபிக் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பிளட் கலெக்ஷன் டியூப், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் ஆஃப் வெயின் பங்க்சர். இந்த வீடியோ ரெண்டுமே இருக்கும். இந்த பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அந்த வீடியோ போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிற பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஆஃப் கேபிலரி பிளட் கலெக்ஷன். ப்ராக்டிக்கலாக எப்படி கேபிலரி பிளட் கலெக்ஷன் பண்ணுறது அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ரெக்குயர்மெண்ட்ஸ் எங்களோட ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் இருக்கிறத நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் நான் தனியாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே உங்களோட 3rd 4th ஃபிங்கரில் தான் ஃபிங்கர் பஞ்சர் எப்போவுமே பண்ணணும், ஃபிங்கர் பிரிக். நான் இதில் 4th ஃபிங்கரில் எடுக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் அவங்களோட இதை ப்ரெஷர் கொடுத்துட்டு அப்புறமா ஒரு காட்டன் ஸ்ப்ரிட் காட்டன் வச்சு வைப் பண்ணிவிட்டு சைடில் நம்ம பஞ்ச் பண்ணணும். இப்போ இதில் கொஞ்சம் சென்டராக பண்ணியிருக்காங்க. இப்போது அடுத்த வர வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கரெக்டான பொசிஷனில் பஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நிறைய பேர் வீடியோ ஃபுல்லாக பார்க்காம நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம பண்ணது பார்த்தீங்கன்னா நீடிலில் பண்ணோம். இது லான்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பண்ணிங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா சைடில் லைட்டாக பஞ்ச் பண்ணுறாங்க. நெயில்ஸ் கிட்டேயுமே நீங்கள் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தியரி ஆஃப் கேபிலரி பிளட் கலெக்ஷன். ப்ராக்டிக்கல் பார்த்துருப்பீங்க, அப்படி தான் பண்ணணும். இது எக்ஸாம்ஸ்க்கு எழுதுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த தியரி கண்டென்ட். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் பார்க்கலாம். பிரின்சிபல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டில் நம்மளுக்கு பிளட்டு தேவைப்படுது ஒரு பேஷண்ட் கிட்டே இருந்து அப்படின்னா மட்டும் நம்ம கேபிலரி பிளட் கலெக்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 10 to 20 மைக்ரோலீட்டர்ஸ் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இது மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு பெரிஃபரல் ஸ்மியர் பண்ணுறீங்க, இல்லை ஒன் டச்சில் நீங்கள் பிளட் சுகர் லெவல் பார்க்குறீங்க, அந்த மாதிரினா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், லெஸ் பெயின்ஃபுல்லாக இருக்கும். பெயின்ஃபுல்லாக இருக்காது உங்களுக்கு. வெயின் பங்க்சர் கூட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே பெயின் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸில் எப்போவுமே நம்ம கலெக்ஷனுக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். க்ளவுஸ், அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா லேப் ரெக்வஸ்ட் ஃபார்மு. அதில் அவங்களுக்கு என்ன டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துட்டு தான் நம்ம கேபிலரி பங்க்சராக பிளட் கலெக்ஷனாக இல்லை வெயின் பிளட் கலெக்ஷனாக அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இஃப் சப்போஸ் அவங்களுக்கு ஒரு கொலஸ்ட்ரால் லெவலோ அந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு நம்ம கேபிலரி பிளட் கலெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக லேப் ரெக்வசேஷன் ஃபார்ம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். பேஷண்ட் டீட்டெயில்ஸ் அதில் நோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆல்கஹாலிக் வைப்ஸ், எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்ப்ரிட் காட்டன் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது லான்செட் ஆர் நீடில், இதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காஸ் ஸ்பாஞ்ச் வச்சுக்கணும், காஸ் பீஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைக்ரோ கலெக்ஷன் டியூப்ஸ். மோஸ்ட்லி இது பெரும்பாலும் நிறைய லேபில் அவைலபிளாக இருக்காது, பட் இருக்குன்னா நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கோங்க. க்ளுக்கோமெட்ரி இருக்கணும், சுகர் டெஸ்ட் பார்க்குறதுக்கு. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி குளுக்கோஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு க்ளுக்கோமெட்ரி இருந்தால் உங்களுக்கு கேபிலரி பிளட் கலெக்ஷனுக்கு போதுமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷார்ப்பு, அந்த லான்செட், நீடில் இதெல்லாம் போகிறதுக்கு அந்த கார்பேஜ் கண்டிப்பாக இருக்கணும். நியோனேட்டல் ஸ்க்ரீனிங் இருக்கணும், கேபிலரி டியூப்ஸ் இருக்கணும். இது எல்லாமே அவசியமான ஒன்று கேபிலரி பிளட் கலெக்ஷனுக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வரைபடம் தான். என்னென்னு பார்த்திங்கன்னா எந்தெந்த பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இந்த கேபிலரி பிளட் கலெக்ஷன் ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். சிவியர் பேர்னாக இருக்குது அந்த பேஷண்ட்க்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டெர்மட்டோபோரோசிஸ், அந்த பேஷண்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெயின் ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கேபிலரி பிளட் கலெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிப்புளாக நீங்கள் கலெக்ஷனுக்கு ட்ரை பண்ணிட்டீங்க, எவ்வளோ வாட்டி ப்ரிக் பண்ணியோ அந்த பேஷண்ட்க்கு வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கேபிலரி பிளட் கலெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்.
போத் ஹேண்ட்ஸ்லேயும் தெரப்பீஸில் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இல்லை ஹேண்ட்ஸில் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து கேப்லரி பிளட் கலெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேண்ட் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் கேப்லரி பிளட் கலெக்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல கேப்லரி பிளட் கலெக்ஷன் வந்து பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு வரைபடம் தான் இது. ஃபிங்கர்ஸில் பண்ணுறோம், அது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் ப்ரிக். இது வந்து டீட்டெயில்டாகவும் உங்களுக்கு இருக்கும். நான் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த பிக்சர் ஏன் கொடுத்துருக்கேன்னா, அந்த ரெட் டாட் இருக்கிற இடத்துலலாம் வந்து நீங்கள் பிளட் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. உங்களுக்கு இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க, இங்கெல்லாம் கலெக்ட் பண்ணணும், இங்கெல்லாம் கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில இடத்துல இந்த ரெட் டாட் இருக்குது, இன்கரெக்டுன்னு இருக்குது பாருங்கள். ஃபிங்கர்ஸ் இங்கெல்லாம் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணக்கூடாது. இந்த சைடில் ஒரு ரெட் டாட் இருக்குது பாருங்கள், இந்த க்ரீன் கலர் ஃபிங்கர்ஸ்லாம் அங்கே நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். அது வந்து 2 to 3 mm டெப்த்தில் வந்து மிட்வேயில் வந்து நம்ம பிளட் கலெக்ட் பண்ண போகிறோம். நியர் நெயில்ஸ் கிட்ட வந்து நம்ம பண்ணவே கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து லான்செட் வச்சு ப்ரிக் பண்ணிட்டீங்க, பிளட்டு வரல அப்படின்னா ரொம்ப அந்த ஃபிங்கரை போட்டு ஸ்குவீஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப அழுத்தக்கூடாது. அது ரொம்பவே வந்து தப்பான ஒரு மெத்தட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபுட்டில் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபுட் வந்து யார் யாருக்கெல்லாம் கலெக்ட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா, மோஸ்ட்லி இது வந்து இன்ஃபேண்ட்டு இல்லை நியூபார்ன் பேபிஸ், இவங்களுக்கு வந்து நம்ம கலெக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த இயர்லோப், இது வந்து நம்மளுக்கு கலெக்ட் பண்ண இடமே இல்லைன்னா நீங்கள் இந்த இயர்லோப் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பிளட் கலெக்ஷன் சைட் இருக்குது இந்த கேப்பிலரிக்கு. அதில் நம்பர் 1 ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர். யூஸ்வலாக 3rd and 4th ஃபிங்கரில் வந்து இது கலெக்ட் பண்ணலாம். அடல்ட்டுக்காக இருந்தாலும் சரி, சில்ட்ரன்ட்டுக்காக இருந்தாலும் சரி. தம் ஃபிங்கரில் பண்ணக்கூடாது, அதில் பல்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு எக்ஸசிவ் ப்ளீட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டெக்ஸ் ஃபிங்கர். இந்த இன்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்றதுனால இதுலையுமே நம்ம வந்து பண்ணக்கூடாது. லிட்டில் ஃபிங்கர், சுண்டு விரலில் வந்து நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நம்ம நீடில் ப்ரிக் பண்ணுறோம் இல்லை லான்செட் ப்ரிக் பண்ணுறோம் அப்படின்னா அதை போனை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுற அளவுக்கு அதுக்கிட்ட டிஷ்யூ கிடையாது. ஸோ அதனால் நம்ம அந்த விரல்லையும் பண்ணக்கூடாது. இந்த 3rd 4th ஃபிங்கரில் தான் நம்ம எப்போவுமே பண்ணணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபிங்கர் பார்த்துட்டோம். இப்போ ஹீல் வந்து பார்க்கலாம். ஃபுட் பிளட் கலெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மோஸ்ட்லி வந்து இன்ஃபேன்ட்ஸ்க்கு தான் பண்ணுவாங்க. 1 இயருக்கும் கீழே உள்ள குழந்தைங்களுக்கு தான் இது பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபிங்கர்ஸ் ரொம்ப டைனியாக இருக்கும்ன்றதுனால. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, லேட்ரல் அண்டு மிடில் தான் வந்து பண்ணணும். ஹீலோட பாட்டம் பகுதியில் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேமேஜ் பண்ணிவிடும் நம்மளோட கார்டிலேஜையும் போனையும். ஸோ அதனால் ஹீலோட பாட்டமில் பண்ணக்கூடாது. இப்போ அடுத்த சைட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர்லோப். இதில் வந்து கேப்பிலரி பிளட் கலெக்ஷன் பண்ணலாம், பட் இது வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்டடீஸ் படி நம்ம பார்த்தோன்னா ஃபிங்கர் டிப்பில் இருக்கிறத விட ஹீலை விட இதில் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் நம்மளுக்கு பிளட் ஃப்ளோ. ஸோ அதனால் இதில் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. இதை எப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே அவங்களுக்கு சைட் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இயர்லோப் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த சைட் பார்க்கலாம். இது வந்து ப்ளம்மில் நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இந்த மார்க்கிங் உள்ள ஏரியாவில் நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக வீட்டில் இருந்தே சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, சேம் சைட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் ரிலீஃப் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ப்ளம் ஏரியாவை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேட்டர் டோவில் கூட நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி இன்ஃபேன்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நடக்க ஆரம்பிக்காத குழந்தைகள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லேட்ரலாகவோ மிட் லைன்லேயோ தான் நம்ம பஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டை விரலில் மட்டும் நம்ம ஏன் சூஸ் பண்ணுறோம் கால் விரலில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் தான் வந்து அதிகபட்சமான சதைகள் உள்ள பகுதி அப்படின்றதுனால நம்ம இதில் வந்து பஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து ஒரு 5 சைட்டு வந்து பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இதில் முக்கியமான 2 சைட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஹீல் ஸ்டிக்கும் ஃபிங்கர் ப்ரிக்கும் தான். ஸோ அதனால் வந்து அது ஒரு டேப்லர் காலம் மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதையுமே நீங்கள் வந்து இன்கார்ப்ரேட் பண்ணிக்கலாம். எந்தெந்த ஏஜுக்கு எடுக்கணும், எவ்வளோ வெயிட் உள்ளவங்களுக்கு எடுக்கலாம், லான்செட் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது, ரெக்கமெண்டட் அப்ளிகேஷன், இது எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். இது நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி உள்ள சைட்ஸ்லேயே வந்து நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலுமே இதை நான் கொடுத்துருக்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரொசீஜர் பார்த்துடலாம். இப்போது
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, எப்போவும் நம்ம சொல்கிற மாதிரி பேஷண்ட் கிட்ட நம்ம கேட்கணும். அவங்க பேர், அவங்க டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதா, ரெக்வசிஷனோட மேட்ச் ஆகுதா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு இந்த டெஸ்ட்டுக்கு இந்த மினிமம் அமௌண்ட் ஆஃப் பிளட் தான் நமக்கு தேவைப்படுதா அப்படின்றதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். மைக்ரோ கண்டெய்னர்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த கண்டெய்னர்ஸ் வந்து எந்தெந்த டெஸ்ட்டுக்கு தேவையோ அந்தந்த கண்டெய்னர்ஸை கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். அதில் இந்த அடிட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டியூபாக என்னென்னு அப்படின்னு பார்த்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஃபோர்த் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளவுஸ் வந்து போட்டுக்கணும். அது நம்மளுக்கும் ப்ரிகாஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, பேஷண்ட்டுக்கு ஒரு பொசிஷன் கொடுக்கணும். அவங்கள உட்கார வைக்கிறதா, படுக்க வைக்கிறதா இதெல்லாமே நம்ம முடிவு பண்ணி ஃபஸ்ட்டே பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கேப்லரி பிளட் கலெக்ஷனில் ஒரு வாட்டி நம்ம ப்ரிக் பண்ணி பிளட் வரலைன்னா திருப்பவும் அதை வந்து ப்ரிக் பண்ணக்கூடாது. அதில் நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். நம்ம வந்து சொல்லியிருந்தோம்ல, 2 ப்ரொசீஜர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து ஹீல் ஸ்டிக், இன்னொன்று வந்து ஃபிங்கர் ப்ரிக். ஸோ அதனால் இந்த 2 டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் இதை படித்து பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆல்ரெடி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம சைட்டில் ப்ரொசீஜரில் பார்த்த பாயிண்ட்ஸ் தான் இது இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. அப்படி ஆச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாகவும் நான் போடுறேன். ரொம்பவே உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வாய்ஸில் பண்ணிங்கன்னா நானும் வாய்ஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ ஃபிங்கர் ப்ரிக்குமே அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து நான் இதை பெருசாக டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு திருப்ப சொல்கிற மாதிரி சைட்லேயும் ப்ரொசீஜர்லேயும் இருக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்த வெயின் பங்க்சரில் இருக்கிற ப்ரொசீஜரும் இதில் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. அப்படி ஆனால் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். இது வந்து ஃபில்டர் பேப்பர் கலெக்ஷன் வந்து நீங்கள் இதில் பண்ணிவிட்டு லேபில் சென்ட் பண்ணணும். நீங்கள் சேம் அதே தான் ஃபில்டர் பேப்பரில் கலெக்ட் பண்ணுவீங்க. இந்த டியூப்ஸ்லாம் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஹாட் சர்ஃபேஸில் வைக்காமல் ஒரு ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் லேப்க்கு சென்ட் பண்ணணும். இப்போ அட்வான்டேஜ் ஆஃப் கேப்லரி பிளட் கலெக்ஷன் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிளட்டு ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் நம்மளுக்கு தேவை அப்படின்னா நம்ம வந்து இதை எடுத்துக்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப டெலிகேட்டான பேஷண்ட்டாக இருக்கிறாங்க, பிளட் லாஸ் அதிகமாக இருக்குது, ஐசியூ பேஷண்ட் அப்படி இருக்க பேஷண்ட்டுக்கெலாம் இது எவ்ரிடே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடும் கூட, ரொம்ப பெயின்லெஸ்ஸாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே வந்து இந்த ப்ரிஃபர் பண்ணலாம் நம்ம. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக இந்த டயபெட்டிக் செக் பண்ணுற பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு ஆப்டான மெத்தடுன்னு சொல்லலாம் இந்த ஃபிங்கர் ப்ரிக் கேப்பிலரி பிளட் கலெக்ஷன். இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா, எல்லா டெஸ்ட்டுமே இந்த கேப்பிலரி கலெக்ஷனில் வந்து நம்ம ரன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது யூஸ் பண்ணும்போது பிளட் செல்ஸை வந்து ரப்ச்சர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ப்ளீட் ஆகலை அப்படின்னா நீங்கள் திருப்ப அதில் போடும்போது ஸ்கார் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேஷண்ட் வந்து எல்லா பிளட் கலெக்ஷன்லேயுமே வந்து கொஞ்சம் மயக்கம் வருது, இன்ஃபெக்ஷன் ஆகுது, இதெல்லாம் வந்து நார்மல் தான். ஸோ அதை வந்து நம்ம இதுக்கு மட்டுமே சொல்ல முடியாது, எல்லா பிளட் கலெக்ஷன்லையுமே அப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு இருக்காது. ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு கலெக்ஷன் டைப் தான் இது. நான் ஏன் வந்து இதை கொஞ்சம் பெருசாக என்ஹான்ஸாக கொடுத்துருக்கேன்னா, மோஸ்ட்லி இருக்கிற பாயிண்ட்ஸே தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். பட் இருந்தாலும் இதை தனியாக கேட்டாங்கன்னா உங்களுக்கு எழுதுகிற அளவுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இதை இந்த அளவுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சப்போஸ் அதுலேயும் உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகலைன்னா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான் இது. இது வந்து உங்களுக்கு ஸ்லைடு கொஞ்சம் சீக்கிரமாக மூவ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக உங்களுக்கு இந்த பஞ்சிங் சைட் கேட்டாங்க, அந்த ப்ரொசீஜர் கேட்டாங்கன்னா எழுத தெரியணும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுலேயும் கிளியர் ஆகலைன்னா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் வந்து நான் பார்க்குறேன். டாபிக் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்த காலேஜில் வந்து படித்தேன்னு கேட்டிங்க. நான் வந்து கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் தான் வந்து முடித்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் வந்து பார்க்கலாம். இது நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். பாய்.